நீங்க அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடிய உங்களுடைய பர்சன் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறாங்க அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ரொம்ப முக்கியமான 5 அறிகுறிகளை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லார் கூடவும் ஷேர் பண்ண போறேன். இந்த 5 அறிகுறிகளும் உங்களுடைய பர்சன் கிட்ட நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பர்சனை உங்களுடைய லைஃப் பார்ட்னரா நீங்க சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பர்சன் என்ன லவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த பர்சன் அவங்களோட ஃபியூச்சர்ல என்னை எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 அறிகுறிகளை ஒரு பர்சன் கிட்ட நீங்க பாக்குறீங்கன்னா, 5 அறிகுறிகள் இல்லைன்னா கூட ஒரு 3 அறிகுறி ஒரு பர்சன் கிட்ட நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பர்சன் உங்களை உண்மையிலேயே விரும்புறாங்க. அவங்க அவங்களுடைய ஃபியூச்சருக்கு உங்களை நிச்சயமா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேர் வியூ பண்றீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துதா இல்லையா அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம நான் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ரீதியான கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றது, ஜாப் அட்ராக்ட் பண்றது எப்படி, மணி அட்ராக்ட் பண்றது எப்படி, கோலை எப்படி செட் பண்ணணும், அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான நிறைய கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இது போன்ற கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு தோணுது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் இது எல்லாமே பர்சனல் ஃபோன் கால்ல தான் நடக்கும். யாருக்கும் ரேண்டமா குரூப் போட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு மெத்தடை ப்ரொவைட் பண்ண மாட்டேன். நான் ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் தனித்தனியா பேசுவேன். நானே கால் பண்ணி தனித்தனியா ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் பேசி அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன மாதிரியான குழப்பத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனும் கொடுத்து அதற்கு ஏத்த பிராக்டிசஸ் அண்ட் ஹீலிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது போன்ற கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு தோணுது, நீட் அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரை மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னின் பின் ஒன்னா பார்க்கலாம். உங்களுடைய எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன? உங்களுடைய உணர்ச்சிகள். உங்களுடைய உணர்ச்சிகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எதை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையே சண்டையின் போது சொல்லி காட்டி உங்களை ஹர்ட் பண்றது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே இருக்காது. அதாவது உங்களுக்கான ஒரு பார்ட்னர், பெஸ்ட் பார்ட்னர், அவங்க உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் உங்களோட வீக்னஸ், உங்களோட எமோஷன்ஸ், நீங்க என்ன சொன்னா கோவப்படுவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையவே சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒருவேளை ஒரு பர்சன் உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவுல உங்களுக்கு எதை சொன்னா அதிகமா ட்ரிகர் ஆகி கோவம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையவே திரும்ப திரும்ப பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பர்சன் உங்களுக்கான ரைட் பர்சன் இல்லை. அதை சரி செய்யணும் அப்படின்னு போராடாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் இவங்க எப்பவுமே இன்னைக்கு இல்ல கடைசி காலம் வரைக்குமே உங்களுடைய எமோஷன்ஸை டேமேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுடைய வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே அதை சொல்லி காட்டி உங்களை ஹர்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல பார்ட்னர் அப்படிங்கிறவங்க உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய கோபம் வரக்கூடிய ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட, எவ்வளோதான் அவங்க கோவத்துல இருந்தாலும் கூட அதை உங்ககிட்ட சொல்லி காட்டியோ அதை குத்தி காட்டியோ உங்களை ஹர்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள விட்டுடாதீங்க. அவங்க தான் உங்களுக்கான ரைட் பர்சன், அவங்க தான் உங்களுக்கான சரியான பார்ட்னரா கூட வர முடியும். ஸோ இந்த அறிகுறி உங்களோட பார்ட்னர் கிட்ட மேட்ச் ஆகுதா அல்லது மிஸ் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, உங்களுடைய வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இப்போ உங்களுக்கு வெளி உலகத்தை பார்த்தா பயம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ வெளி உலகத்தை பார்த்தா உங்களுக்கு பயம்,
அது உங்க பார்ட்னருக்கு தெரியும், நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்களே காமிச்சிட்டீங்க. கரெக்டா? அப்படி இருக்கும்போது நீங்க வெளியூருக்கு போய் ஒரு பீரியட்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போமே. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இது உங்களோட பிரச்சனைகளுக்கு ஏத்தாப்புல கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இப்போ வெளியூருக்கு போய் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உங்க பார்ட்னர் என்ன பண்ணணும்? வெளியூருக்கு போ, கண்டிப்பா நீ போ, உன்னால முடியும், என்ன நடந்தாலும் என்ன கூப்பிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை உத்வேகப்படுத்தணும். கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு ஒருவேளை உங்களோட வீக்னஸ் வெளியூர் போறத பார்த்து பயம், வெளி உலக மனிதர்களை பார்த்து பயங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னுட்டே நீ வெளியூருக்கு போனா அங்க நிறைய பேர் உன்னை மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நீ போகாத, இங்கேயே இரு, நீ கெட்டு போயிடுவ, உன்னை நிறைய பேர் கெடுக்கிறதுக்கு வெளி உலகத்துல காத்திருக்காங்க. அங்க பாரு அந்த பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சு, அங்க பாரு அந்த பையனுக்கு இப்படிதான் ஆயிடுச்சு, அங்க பாரு இப்படி போனதுனாலதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு ரிலேட்டடா இல்லாம அதுக்கு அகெயின்ஸ்டா உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸும், ஓகேங்களா, அவங்க சொல்றது மட்டும் இல்லாம அவங்களோட ஆக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் பண்றாங்கன்னா அவங்க உங்களுக்கான ரைட் பர்சன் கிடையாது. ஒரு வேலை நீ அங்க போ, நான் பாத்துக்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிடு, நீ எதுக்கு பயப்படுற, உனக்கு எது பயமா இருக்கோ அதை பண்ணு, உனக்கு எது வீக்னஸோ அதை செய் அப்படின்னு சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணாம போ அதை நோக்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களுக்கு உத்வேகப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கான ரைட் பர்சன். அப்படி ஒரு வேளை நீங்க லவ் பண்ணிட்டு இருக்க கால பீரியட்லயே ஒரு பர்சன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களை நிச்சயமா அவங்க ஃபியூச்சருக்கு எடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் லவ் பிரேக்கப்ல இருக்கேன், அவங்க திரும்ப வந்தா நல்லா இருக்கும், ஆனா அவங்க இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, அவங்க கூட இருக்கும் பொழுது நான் ரொம்ப சேஃபாவும் தைரியமாவும் ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ், அந்த பர்சன் நிச்சயமா உங்களை மறுபடியும் தேடி வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. பிகாஸ் அவங்க உங்களை நீங்களா இருக்கணும் அப்படிங்கறதுல நிறையவே கருத்துல மனசுல வச்சிருந்திருக்காங்க. நிச்சயமா அவங்க கண்டிப்பா திரும்ப தேடி வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அவங்க உங்களுடைய சுதந்திரத்தை லவ் பண்ணுவாங்க, அவங்க உங்களுடைய சுதந்திரத்துக்காக வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்பர் 3, 3வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பர்சன் கிட்ட பேசும் பொழுதோ அல்லது பேசாம இருக்கும் பொழுதோ லோன்லியா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அதாவது அவங்க 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசினா கூட உங்களோட மனசு பாத்தீங்கன்னா உங்களை மீறி அமைதி ஆயிடும். நீங்க எவ்வளவு கோவத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய டிப்ரெஷன்ல இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்க ட்ராஜடியா அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க பேசும் பொழுது 5 நிமிஷம் பேசினா கூட உங்களுக்கு அந்த லோன்லி ஃபீலிங் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அவங்க 2 நாள் பேசல அப்படின்னா கூட அவங்க துணையா இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா சப்கான்சியஸா அவங்க உங்க மனசை தொட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பர்சன் உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க. பிகாஸ் பாசிட்டிவான வைப்ரேஷன் இன்னொரு பாசிட்டிவான விஷயத்துக்கிட்ட தான் போய் சேரும். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது எங்க ஒரு மனுஷன் நெகட்டிவா இருக்காங்களோ அந்த இடத்துல நமக்கு சந்தேக உணர்வு வந்துகிட்டே இருக்கும், இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். எங்கடா விட்டுட்டு போயிடுவாங்களோ, எங்கடா நம்மள எடுத்தெறிஞ்சிட்டு போயிடுவாங்களோ, எங்கடா நம்மள மறந்துட்டாங்களோ அப்படின்னு பயம் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் பியூரா நம்மள லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்மளால ஈஸியாவே ஃபீல் பண்ண முடியும். அவங்க பியூரா லவ் பண்றதே நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹீலிங்க கொடுக்கும். நம்மளுக்குள்ள இன்செக்யூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட பயங்கர கான்ஃபிடென்ட் நம்மள அறியாமலேயே உருவாகிடும். ஸோ உங்களுக்கு லோன்லி ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த அறிகுறி உங்க பர்சன் கிட்ட உங்களோட பர்சனோட பிஹேவியர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 4வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை பத்தின உண்மையை, உங்களை பத்தின ரகசியங்களை, உங்களுடைய வாழ்க்கையை பத்தின ரகசியங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்களே கூட என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு, இதெல்லாமே என்னோட ரகசியங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொன்ன நாள்ல இருந்து அவங்க அதை குத்தி உங்ககிட்டயும் காட்ட மாட்டாங்க, அதை மத்தவங்க கிட்ட போயும் எந்த விதமான காரணத்துக்காகவும் தலைய அப்படியே வெற்ற ஒரு சம்பவமே நடந்தாலும் சரி அது யார்கிட்டயும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. நீங்க 2 பேரும் பிரேக்கப்பே பண்ணா கூட உங்களை பத்தின ரகசியங்களை அவங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்ககிட்டயும் அதை சொல்லி காட்டி உங்களை ஹர்ட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி காட்டி உனக்கு இவ்வளோ பெரிய ட்ராஜடிலாம் உன் லைஃப்ல இருக்கு, நான் போய் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறதோ இழிவா பேசுறதோ இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க தான் உங்களுக்கான நிஜமான பார்ட்னரா இருக்க முடியும். ஒருவேளை சண்டை வந்துருச்சு
அப்படின்னாலே நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாம் நம்ம கிட்டயே சொல்லி நீ அப்படி பண்ணவதானே அப்படி பண்ணவன் தானே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க விலகி போயிடுறது நல்லது. அது உங்களோட ஃபியூச்சரை பாதிக்கும். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 5வது அறிகுறி, ரெஸ்பான்சிபிளா உங்க பர்சன் இருப்பாங்க. அவங்க ஒரு தப்பே செஞ்சுட்டா கூட அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பா உங்ககிட்ட கொடுப்பாங்க. நான் இந்த பர்பஸ்க்காக தான் இந்த தப்பை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஓட மாட்டாங்க, ஒளிய மாட்டாங்க. அதற்கான ப்ரியாரிட்டிஸ், அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை அவங்க எடுத்துப்பாங்க. நான் இந்த காரணத்துக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனாவது பண்ணுவாங்க. ஒருவேளை அதுக்காக நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆர்கியூ பண்ணாலுமே கூட அவங்களுடைய அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பின்னாடி, அவங்களோட கோவத்துக்கு பின்னாடி, அந்த ஓவர் எக்ஸ்பிளனேஷனுக்கு பின்னாடி அவங்களோட காதல் நிஜமானதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 அறிகுறிகளும் உங்க பார்ட்னர் கிட்ட தென்படுது, அல்லது இதுல 3 அறிகுறி உங்க பார்ட்னர் கிட்ட தென்படுது அப்படின்னா கூட உங்களோட பர்சன் நிச்சயமா உங்களுக்கானவங்க தான். அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. அவங்க கூட நீங்க உங்களோட ஃபியூச்சரை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இல்ல இதுல 5 அறிகுறிகள்ல ஏதாவது 1-2 அறிகுறி தான் இருக்கு, அப்போ என் பார்ட்னர் என்னை ஏமாத்துறாங்களா, அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா, அவங்க எனக்கு உண்மையா இல்லையா, இப்போ பிரேக்கப்ல இருக்கு ஆனா அவங்க கிட்ட இந்த 2 அறிகுறிகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஆனா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கான்னு கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. மொத்தமாவே அவங்க வரவே மாட்டாங்க, அவங்க ஏமாத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறது நாட் ரைட். ஸோ அதனால இன்னும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், அல்லது இது போன்ற சைக்கலாஜிக்கல் ரீதியா, அல்லது என் பார்ட்னர் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியல, ரெட் ஃபிளாக் நிறையவே என் பார்ட்னர் கிட்ட இருக்கு, அது எப்படி சரி பண்றது, அவங்க நல்லவங்களா மாத்துறது எப்படி, அவங்கள பாசிட்டிவா மாத்தி நம்மளுடைய லைஃப்ல அவங்களை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ரிவைஸ் சைக்காலஜி எப்படி அப்ளை பண்றது, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி ஹெல்தியா மாத்துறது அப்படிங்கிற மாதிரியான கவுன்சிலிங்கும் ப்ரொவைட் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.